வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் க்ளோசிங் பாயிண்ட்டும் பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே இருக்குது. மார்க்கெட் வந்து நமக்கு மூவ்மெண்ட்டை இங்கே ஒரு வி ட்ரெண்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. மார்க்கெட்டு முதல்ல ரெசிஸ்டன்ட் லெவல் 1 இங்கே உடச்சிச்சு. ஆனால் ரெசிஸ்டன்ட் லெவல் 2 25,263 வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகாமல் மார்க்கெட்டில் அந்த ஜோனில் என்ட்ரி ஆகாமல் மாற்றம் கொடுத்து திரும்பவும் பைவட் பாயிண்ட்டுக்கே நமக்கு ரீச் ஆயிடுச்சு. இங்கே நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை அடைஞ்சிருக்கான்னு பார்த்தோம்னா அடைஞ்சிருக்கு. சப்போர்ட் லெவல் 24,800க்கு கீழ் நோக்கி இறங்கியிருக்கான்னா நமக்கு 25,000 நமக்கு இன்னும் உடைக்கலை. அதனால மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவல் ரேஞ்சிலேயே தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா 25,183 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ரேஞ்சை நமக்கு தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் 25,289 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ரேஞ்சையும் தாண்டி மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 25,356 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து பைவட் பாயிண்ட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு எங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 25,074. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். இந்த லெவலை தாண்டிச்சுன்னா அடுத்த கட்டம் கண்டிப்பாக நமக்கு 25,007 வரைக்கும் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஜோன் செட் பண்ணிக்கணும். ஜோனை செட் பண்ணி எக்ஸிட் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அடுத்து 25,000 தாண்டி கீழ் நோக்கி இறங்கி 24,933 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் 1ம் சப்போர்ட் லெவல் 1 ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த 2 லெவலில் எந்த பக்கம் தாண்டுதோ அந்த இடத்துல ஜோன் செட் பண்ணிக்கணும். ஜோனை செட் பண்ணி அதை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே நமக்கு க்ளோசிங் பாயிண்ட்டை என்னென்ன இதில் இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு எக்ஸாக்டாக இந்த பேட்டர்னோட இங்கே மேட்ச் ஆகுது. அப்போ மேட்ச் ஆகும்பொழுது நம்ம அடுத்த கட்டம் மார்க்கெட்டில் ஒன்று இதை திரும்பவும் மார்க்கெட் இதை உடச்சிச்சு அப்படின்னா அடுத்த சார்ட் பேட்டர்னோட நம்ம இந்த லெவலுக்கு பார்ப்போம். அதாவது 25,000 நமக்கு அந்த லெவலுக்கு வர்றதுக்கு அடுத்து வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணணும். இதுவே மார்க்கெட் திரும்பவும் மேல் நோக்கி நகருதுன்னா அடுத்த கட்டம் நமக்கு 25,200 தான் முக்கியமான லெவல். திரும்பவும் இந்த லெவலில் ஜோன் செட் பண்ணிக்கணும். அதை உடைச்சு மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா மார்க்கெட் அடுத்து 25,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டை அனலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஒரு சேனல் வருது. மார்க்கெட் வந்து மேல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு இல்லையா, இங்கே நம்ம இந்த பேட்டர்ன் வரைஞ்சிருக்கோம். பேட்டர்னில் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு, எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் அடுத்து ஒரு பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு இந்த சேனல்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் எக்ஸிட் பண்ணணும்னா முதல்ல 24,800 தாண்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வச்சிருக்க லெவல் தான் 25,000. அப்போ 25,000 தாண்டிச்சுன்னா அடுத்து 24,800 வரைக்கும் நம்ம மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 24,800 தாண்டிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்து 24,500 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த லெவலை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஜோன் செட் பண்ணிக்கிறத மறக்கக்கூடாது.
இதுவே மார்க்கெட் மேல் நோக்கி நகருது அப்படின்னா நமக்கு அடுத்து 25,500 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் பைவட் பாயிண்ட் கீழே தான் இருக்கு. நமக்கு இங்கே கீழே இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் லெவலில் நமக்கு இங்கே தொட்டு மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே பைவட் ஜோனில் என்ட்ரி ஆகிருக்கு, எக்ஸிட் ஆகாமல் மார்க்கெட் திரும்பவும் சப்போர்ட் லெவல் 1க்கு தொட்டு ஒரு வி ட்ரெண்ட் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட்டோட க்ளோசிங் பாயிண்ட் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கு. மார்க்கெட்டோட ஓப்பனிங் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல்ல 56,694 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா இங்கே இந்த ஜோனை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா அடுத்து 56,929 வரைக்கும் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த ஜோனா எடுத்துக்கோம்னா இங்கே இந்த பாதி லெவல், அதாவது 57,000 இதைத்தான் நம்ம ஜோனா எடுத்துக்குவோம். இதையும் தாண்டிச்சுன்னா மார்க்கெட் அடுத்து 57,077 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் தொடர்ந்து இதே கீழே நோக்கி நகருது அப்படின்னா முதல்ல 56,311 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு 56,163 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 56,000 தாண்டி 55,928 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல 3 க்ளோனிங் சேனல் பார்க்குறோம். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நமக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மூவ்மெண்ட்டை நம்ம இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு, திரும்ப அடுத்து வந்து நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ஏற்றம் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு இறக்கம் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஆல் டைம் ஹையை தொட்டுச்சு. அதே மாதிரி இப்போ நமக்கு திரும்பவும் ஒரு இறக்கம் வந்துருக்கு. இந்த இறக்கம் வந்து தொடர்ந்து நமக்கு கீழ் நோக்கியே வருதா அல்லது இதே மாதிரி நமக்கு மார்க்கெட்டில் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் கொடுத்து இதே பார்த்தோம்னா இந்த பேட்டர்னோட இங்கே நமக்கு மேட்ச் ஆகுது. இப்போ இதுல இருந்து திரும்பவும் மார்க்கெட்டை ஆல் டைம் ஹை நோக்கி போகுதா அப்படிங்கிறத கவனமா நம்ம பார்க்கணும். அதுக்கு ஜோன் நம்ம 57,157 நமக்கு திரும்பவும் உடைக்கணும். உடைச்சு மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா தான் அடுத்த ஆல் டைம் ஹை நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. இதுவே தொடர்ந்து இறங்குச்சுன்னா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது முதல் சப்போர்ட் லெவல் 56,700 மணிக்கும் 56,150. இந்த 150 ஜோன் செட் பண்ணிக்கணும். இதையும் தாண்டி மார்க்கெட் இறங்குச்சுன்னா கண்டிப்பா அடுத்து 56,000 உடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பார்த்தலாம். இங்க நமக்கு 3 நாளும் தொடர்ந்து பார்த்தோம்னா ரெட் சிக்னல்ல ஒரு இறக்கத்தை நோக்கி பேங்க் நிஃப்டி வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த இறக்கம் வந்து நமக்கு ஒன்று எங்கே எண்ட் ஆகும்னா 56,147 எண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இங்கே தொட்டு நமக்கு திரும்பவும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஜோன் செட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது நமக்கு மார்க்கெட்டில் வந்து இதையும் தாண்டி கீழ் நோக்கி இறங்குச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து திரும்ப இந்த லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கு நமக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால சைட்வேஸ் மொமெண்டம் அல்லது மார்க்கெட்ல ஏதாவது ஒரு பக்கம் ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.